இயக்குனர் ரஞ்சித்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அதிரடியான பதில குடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில மாமன்னன் படத்த பாராட்டி இயக்குனர் ரஞ்சித் ஒரு ட்வீட் பதிவிட்டிருந்தாரு. அதுல படத்த பாராட்டுனதோடு மட்டும் இல்லாம, திமுகவில் இருக்கக்கூடிய ஜாதிய பாகுபாடுகளை களைய உதயநிதி ஸ்டாலின் முன்வருவார்ன்னு நம்பிக்கை இருப்பதா சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலளிக்கக்கூடிய வகையில திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்வீட்ட பதிவு பண்ணியிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாமன்னன் திரைப்படத்தை பாராட்டிய இயக்குனர் சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. சாதிய அடக்குமுறைகளும் ஏற்றத்தாழ்வும் திமுக மட்டுமல்ல எந்த கட்சிக்குள்ள இருந்தாலும் அது அறவே ஒழிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. அனைவருக்குமான சுயமரியாதையை உறுதி செய்ய தொடர் பரப்புரை செய்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது திமுகன்னு தன்னுடைய ட்விட்டர் பதிவுல அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு. ஆட்சி பொறுப்பேற்கும் போதெல்லாம் சட்டங்களாகவும் திட்டங்களாகவும் சமூக நீதியை அரியணை ஏற்றி அரசியல் தளத்தில் தொடர்ந்து போராடி வருகிறது திமுக அரசுன்னு சொல்லியிருக்கக்கூடிய அவர், அண்ணா கலைஞர் வழியில் எங்கள் கழக தலைவர் இந்த பணியை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு முதல்வர் மு.க.ஸ்டாலினை குறிப்பிட்டு அவர் சொல்லியிருக்காரு. பராசக்தியில தொடங்கி மாமன்னன் வரைக்கும் கலை வடிவங்களிலும் சமூக நீதியை தொடர்ந்து உயர்த்தி பிடித்து வருகிறோம்னு சொல்லியிருக்க உதயநிதி, ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகால சனாதனத்துக்கு எதிராக சமத்துவம் காண போராடும் நூற்றாண்டு கால போராட்டம் இதுன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் முழுமை பெறாத போராட்டமும் கூட. ஒரே திரைப்படத்தின் மூலம் சமூகத்தில் தலைகீழ் மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெரியார், அம்பேத்கர் வழியில மக்களுடன் தொடர்ந்து உரையாடி இந்த மாற்றத்தை நிகழ்த்த முடியும்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த பயணத்தில் திமுக மேலையும் என் மேலையும் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய சகோதரர் ரஞ்சித் அவர்களுக்கு நன்றின்னு தன்னுடைய ட்விட்டை அவர் முடிச்சிருக்காரு. இயக்குனர் ரஞ்சித்தினுடைய அந்த ட்விட்டர் கருத்துக்கு சமூக வலைத்தளங்கள்ல பெரிய அளவுக்கு விவாதங்கள் எழுந்திருந்தது. திமுகவை நேரடியாகவே ரஞ்சித் குற்றம் சாட்டியிருக்கார். இதுக்கு உதயநிதி என்ன பதில் சொல்ல போறாரு, திமுக என்ன பதில் சொல்ல போகுது அப்படின்னு எல்லாரும் கேட்டுட்டு இருந்த நிலையில திமுகவின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் நேரடியா தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருப்பது கவனிக்க தகுந்த ஒன்றாக பார்க்கப்படுது.